ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பிஜே அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பலதார மனம் பல்வேறு செய்திகள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். இருந்தால் நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்போது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பலதார மனம் பண்ணியிருக்காருங்கிறது கூட அந்த காலத்தில் அது சர்வசாதாரணம் அப்படிங்கிறது விட்டுறாங்க. விதவி மறுமணம் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் பெருமையாக சொல்கிறாங்க. தன்னை விட வயதில் மூத்தவர் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு, அவர் வெறுமனே இந்த பொண்ணுங்களை ஒரு பாலியல் ரீதியாக மட்டும் பார்க்கலன்னு பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் எப்படினாலும் நியாயப்படுத்தினாலும் பெருமைப்படுத்தினாலும் 5 வயது குழந்தைய திருமணம் பண்ணாரு அப்படிங்கிற அந்த செய்தி வரும்போதும் இவருக்கும் வயது வித்தியாசம் உள்ள திருமணங்கள் கூட உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 5 வயது குழந்தைய 13 வயசு 12 வயசுல பண்ணுறதே தவறு என்று சொல்கின்ற அந்த அறிவியல் யுகத்தில் அவர் அந்த காலத்தில் 5 வயசு குழந்தைய போய் அவர் எப்படிங்க திருமணம் பண்ணுறாரு? யாரோ ஒரு அரபி பண்ணியிருந்தா பரவாயில்ல, இவர் உலகத்துக்கே நல்வழி காட்டுகின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். இவர் ஆண் பெண் உறவுல இருந்து, சமூக உறவுல இருந்து, வணிக அறம், பொருளாதார அறம், அடுத்தவருக்கு உதவி செய்யறது, மாற்று மதத்தினரை மதிக்கணும்னு எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. தொழிலாளர் ஒற்றுமை எல்லாம். கடைசியில் ஒரு 5 வயசு குழந்தைய போய் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்க அப்பா இவரோட வயசுல குறைவானவர். இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா? இதை எப்படி இவங்க நியாயப்படுத்துறாங்கிற இந்த விமர்சனம் நபிகள் நாயகத்துடைய வரலாற்றில் பின்தொடரும் விமர்சனமாகவே வந்துகிட்டு இருக்கு. எதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் 40 வயசுல இறை தூதர்ந்து அவங்க தன்னை பிரகடனப்படுத்துறாங்க. அப்படி படுத்தக்கூடிய நேரத்தில் இஸ்லாம்டா என்னவோ அனைத்தையும் அவங்க ஒரே நேரத்தில் சொல்லலை. 40 வயசில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டம், ஒரு மாதத்துக்கு ஒரு சட்டம், இறைவன்கிட்டருந்து எப்பப்போ எந்த சட்டங்கள் வருதோ அதை மக்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாத்தை சொன்ன அந்த காலத்திலேயே நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டவங்க பெரும் குடிகாரர்களாக இருந்தாங்க. ஓஹோ, தடுக்கலை, என்ன தடை வரல. குடிகாரர்களாக நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை குடிகாரர்கள் தொழுகையில் குடிச்சிட்டு போதையில் உணருவாங்க. ஓஹோ, நபிகள் காலத்திலேயே? நபிகள் காலத்தில். ஏன்னு கேட்டால் அதை தடுக்குமாறு உத்தரவு வரல. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டால், எப்போ இறைவன்றிருந்து கட்டளை வருமோ அப்போ அதை சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணுவார். அதுக்கு சில விஷயங்கள் வராமல் இருந்திருக்கும். வராமல் இருக்கும்போது ஊரில் என்ன வழக்கமோ அதன்படி செய்வார். மது அருந்துதல் தடை அப்படின்னு வரல. அதனால இவர் தடுக்க சொல்லல. எப்போ வருதுன்னா மதீனாவுக்கு போன பிறகுதான் வருது. ஆனா இவருக்கு மது பழக்கம் இல்லை. இவருக்கு மது பழக்கம் கிடையாது. ஆனா இவர் மது அருந்தாதீங்கன்னு 40 வயசு வரையும் யார்த்தையும் சொல்லல. 50 வயசு வரைக்கும் சொல்லல. 10 வருஷம் இஸ்லாத்தை சொல்றாங்க, தொழுகையை சொல்றாங்க, எல்லாம். வட்டி வாங்காதீங்கிறதெல்லாம் சொல்லல. வட்டி வாங்காதீங்கிறது அவங்க இறந்து போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்றாங்க. அது வரைக்கும் வட்டி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அது ஏன்னு கேட்டா, இறைவன் எப்ப அந்த சட்டத்தை கொடுக்குறானோ அப்பதான் அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி என்ன ஊர் உலகத்துல இருக்கிறது அதன்படி தான் நடப்பாங்க. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இஸ்லாம் என்பது 23 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நெறி. 40 வயசுல ஆரம்பித்து அவங்க மரணித்தது 63. அப்போ 40லேருந்து 63 வரைக்கும் 23 வருஷம் இருக்குது. இந்த 23 வருஷத்தில் சூழ்நிலைக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு இறைவனிடமிருந்து இந்த சட்டம் வந்துச்சின்னு சொல்லி அதை மக்கள்கிட்ட அமுல்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால், என்ன இருக்கிற ஸ்டேட்டஸ் கோதான், நீ என்னவா இருந்தே அப்படி இருந்துக்க, இன்னையிலேருந்து வட்டி வாங்காத, அன்னையிலேருந்து வாங்கக்கூடாது. அப்போ நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் என்பது பெரிய வட்டி முசாவர், பெரிய வட்டி வாங்கினவராக இருந்தார். அந்த இறுதி பேருரையில் சொல்லுவாங்க, வட்டி தடை செய்யப்பட்டுச்சு, முதல்ல நான் தள்ளுபடி செய்கிறேன், என் பெரிய தகப்பனாருடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்போ நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனாராகவும் முஸ்லீமாகவும் இருந்த ஒருத்தரை பெரிய வட்டி வாங்குகிற தொழில் நடத்தவர்னா இருந்திருக்கிறார். அப்போ வட்டியை முஸ்லீம்களாக இருந்து வட்டி வாங்கியிருக்கிறாங்க. அவர் தானே முத இஸ்லாத்தை நபிகள் சொன்னதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டவர். அவர் பெரியப்பா தானே? இல்லை, இவர் கடைசியில் இவர் மக்கா வெற்றியில தான் இவர் வர்றாரு. அவர் இன்னொரு பெரியப்பா, அந்த ஹம்சான் ஒருத்தர், அவர் சின்னப்பா. அதே மாதிரி மதுபானம் அதே மாதிரி தான். அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலத்தில் உள்ள வழக்க பிரகாரம் என்னென்ன செஞ்சாங்களோ அதையெல்லாம் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க 40 வயசில் தான் இறை தூதர்னு சொல்கிறாங்க. அவங்க இளைஞராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஜெய்துன்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இந்த ஓரிரை கொள்கையில் உறுதியான ஒரு ஆள், இஸ்லாம்லாம் வரல. அவராகவே என்ன செய்வார்னா, இந்த கல்லை வணங்கக்கூடாது, இதெல்லாம் வணங்கக்கூடாது, மனுஷன் உண்டாக்குனதை எப்படி நீ கடவுளாக்குற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத சொல்லி வந்தவர் யாருன்னா அந்த ஜெய்துங்கிற ஒரு ஆள். அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நட்பு முறையில் அவரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. நபிகளாம் ஆகலை,
அது 40 வயசில் நபி ஆகுறாங்களா, அதுக்கு முந்தி கட்டம் வந்து எத்தனை வயசுன்னு சொல்லப்படல, அண்ணா நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 30 வயசுலேயோ 35 வயசுல வச்சுக்கிறோங்க. அப்போ அவர் விருந்து கொடுக்கும்போது என்ன செய்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வந்து சாமி பேரில் அறுப்பீங்க, அதை நான் சாப்பிடக்கூடிய ஆள் இல்லைன்னு அவர் சொல்லுவார். அப்போ நபி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களும் இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அப்போ வரல நபி ஆகலை. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து இந்த மாதிரி சாமி பேரில் அறுத்து திங்கிற ஆளுக்கு, நான் வந்து அதெல்லாம் சிலையின் பேரில் அறுக்கப்பட்டதை நான் சாப்பிடுவோன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு விருந்தை புறக்கணிச்சிடுவார் அவர். அப்போ இது ஏன் இப்படி செஞ்சாங்க, நபியை செஞ்சாங்கன்னா, நான் சட்டம் வரல, அவர் நபியாவும் ஆகலை, எந்த உத்தரவும் வராத நேரத்தில் வந்து ஊரில் எல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கெட்ட தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட செயல்கள் இல்லாமல் இருக்கலாம், இயல்பில் சில பேர் அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாங்களே தவிர மற்ற சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் எல்லாம் அந்த ஊரில் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தின்படி தான் நடந்து கொண்டார்கள். பேசிக் இது. இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அவங்க மனைவி ஹதீஜான்னு ஒரு மனைவியை பண்ணுறாங்க, அவங்களோட வயசில் மூத்தவங்க, அவங்களோட ஒரு 25 வருஷம் வாழ்க்கை நடத்துகிறாங்க. வேறு கல்யாணம் பண்ணலை. 25 வயசில் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. 50 வயசு வரைக்கும் அவங்களோட 50 வயசில் அந்த மனைவி மரணிக்கிறாங்க, இவங்களுடைய 50 வயசில். அப்போ இந்த 25 ஆண்டு காலமும் அந்த ஒரு மனைவியோடு தான் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த பிள்ளைகள்லாம் இருந்ததுனால இந்த ஃபாத்திமா எல்லாம் அந்த ஹதீஜாங்கிற மூலமாக மட்டும்தான் நபிகள் நாயகத்துக்கு சந்ததி இருந்தது, முதல் மனைவி மூலமாக. அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக முதல் மனைவி சந்ததிகளையும் இவர் தான் குழந்தைகளா பாவிச்சு வளர்த்தாரு. எல்லாமே முதல் மனைவி பிள்ளைகளை வளர்க்குறதுக்குன்னு தான் என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களும் இவங்களோட வயசு கூடினாலும் சவுதாண்டு ஒருத்தவங்கள, நபிகள் நாயகம் தன்னை விட வயசு ஏன்னா பிள்ளைகள்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. முதல் மனைவி குழந்தைகளை பராமரிக்க ஒரு தாய் வேணும் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் தான் அபூபக்கர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆரம்ப கட்டத்தில் நெருக்கமான கட்டத்தில் அபூபக்கர் ஏற்றுக்கிறார். அப்போ இது இறை தூதருங்கிறது 100% நம்புகிற அளவுக்கு உள்ள முதல் இடத்துல அவர் இருக்கிறார். முகமது நபி இறைவருடைய தூதர் தான் என்பதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன்னு எல்லாத்துலேயுமே அவர் பக்கம் கூடவே இருப்பார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் மகளை நீங்கள் திரும்ப 6 வயசு, அது 5 இல்லை 6 வயசு ஆயிஷாங்கிறவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ நபி என்ன செய்வாங்கன்னுட்டு அவருடைய அந்த காலத்தில் செய்யலாமே, அந்த காலத்தில் 6 வயசுல திருமணம் அந்த காலத்தில் இருந்த நபிக்கு சட்டம் வரலையில. இந்த சட்டங்கள் வருவதற்கு முந்தின காலத்தில் அவர் கேட்கும் பொழுது அபூபக்கருடைய அந்த நட்புக்காகலாம் செய்வாங்க. அபூபக்கருடைய நட்புக்காக, சொத்துக்காகலாம், பல காரணங்களுக்காக சிறுமி திருமணங்கிறது வழக்கத்தில் இருந்துச்சு. இவர் இவ்வளோ நெருக்கமான ஒரு ஆளாக இருக்கார், எனக்கு உங்களுக்கு மத்தியில் ஒரு திருமண பந்தம்னு ஒன்று இருக்கணும், உறவு இல்லாமல் நம்ம இருக்கிறோம், நம்ம உறவினராக இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்ட அடிப்படையில் மகளை கல்யாணம் பேருக்கு பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிவிட்டு அங்கே தான் மக்காவில் தான் இருந்தாங்க, குடும்ப வழக்கம் நடத்தலை. 6 வயசில் திருமண அக்ரிமெண்ட்டு மட்டும்தான் நடந்துச்சே தவிர, அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க பருவ வயசுலாம் அடைஞ்ச பிறகு ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க, அவங்கள வந்து மனைவி வந்து சேர்த்து விடுவாங்க. இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அது அரபு நாட்டு வழக்கமே அப்படி தானே, சாதாரண பழக்கத்தில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க சின்ன வயசு கல்யாணம் பண்ணாங்கல்ல, பண்ணதுக்கு பிறகு இறைவன்கிட்டருந்து திருமணத்துடைய சட்டங்கள் வருது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. 5 சின்ன குழந்தைகளை திருமணம் செய்யக்கூடாது. இல்லை, எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டால், திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா என்னத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுறோம் என்பதை 2 தாரான்னு புரிஞ்சிருக்கணும். குழந்தைக்கு ஒப்பந்தம் புரியுமா, கல்யாணம் எதுக்குன்னு தெரியுமா? ஒப்பந்தத்து இஸ்லாத்தில் திருமணத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்டு குரானில் இருக்குது. திருமணம் என்பது கடுமையான உடன்படிக்கை அப்படின்னு குரானில் சட்டம் வருது. இந்த கடுமையான உடன்படிக்கை என்று சொன்னால் அதுக்குள்ளே என்ன அடங்கிறதுன்னு கேட்டால், அவங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். ஒரு 5 வயசு பிள்ளைக்கு இது என்ன உடன்படிக்கை செய்யுது? அப்ப அந்த உடன்படிக்கையே தப்பான உடன்படிக்கையில உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சாதான் தெரிஞ்சா உடன்படிக்கை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும், நான் அப்படி இதுல இருந்து அந்த குழந்தை தடுத்துட்டார், அவரே தடுத்துட்டார். எந்த குழந்தை பண்ணினாரோ அவரே வந்து அக்ரிமெண்ட், இது திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தத்தினால அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்ட்டார். அதே மாதிரி வந்து அந்த திருமணத்துக்கு சொல்லும்போது கன்னி பெண், விதவை பெண் 2 கேட்டகரி தான் அவர் பிரிக்கிறார். கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் அவங்க சம்மதம் பெற்று தான் நீங்கள் திருமணம் செய்யணும். சிறுமிக்கு சொல்லலை, கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தால், கன்னினால கல்யாண கான்செப்டுக்குள்ளே குழந்தை கிடையாது. அப்போ கன்னியாக இருந்தால் அவங்களோட சம்மதத்தை கேட்கும்போது மௌனமாக இருந்துட்டாங்கன்னா சம்மதம் எடுத்துக்கிறங்க, வெக்கப்படுவாங்க. விதவையாக இருந்தால் வாய் வழியாக சொல்லணும், அவங்களுக்கு வெக்கம் கம்மியாக இருக்கும். அப்புறம் நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னா, கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் சம்மதம் பெறணும்.
கன்னியாக இருப்பாளேயானால் அவள் கேட்கும்போது மௌனம் காத்தாள் என்றால் அது சம்மதமாக எடுத்துக்கிறங்க. விதவையாக இருந்தாள்னு சொன்னால் வெளிப்படையாக அவள் சொல்லணும் இப்படின்னு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த திருமணத்துக்குடைய கான்செப்டில் வந்து சிறுமி வரவே இல்லை. சம்மதம் பெறணுங்கிற சம்மதம் பெறுறதுன்னு சிறுமிட்டு எப்படி சம்மதம் பெறுறது? அப்போ இப்படியான ஒழுங்குமுறைகளை கொண்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணு வந்து நபிகள் நாயகத்திட்ட வந்து என் தகப்பனார் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்படியானவன அந்த திருமணம் செல்லாத அந்த நிமிஷம் ரத்து பண்ணிடுறாங்க. உன்னுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணால் அது செல்லாது. அப்போ சம்மதம் வேணும் என்பதுங்கிறத கண்டிஷனாக ஆக்கி இந்த சிறுமி திருமணத்தை ஒழிச்சிட்டாங்க. அவங்கள அரபு சமுதாயத்தில் இருந்தது, சமுதாயத்தில் இருந்த மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. அது இறைவன் தடுக்காத வரைக்கும் அது குற்றம்னு சொல்ல முடியாது. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இறைவன் அதை கூடாதுன்னு சொன்னா தான் அது செய்யக்கூடாது. இறைவன் கூடாதுன்னு தடுக்காத வரைக்கும் ஊர் உலகத்தில் உள்ளபடி தான் அவர் நடக்க முடியும். எல்லா காரியத்தையும் அப்படி தான் செஞ்சார். எல்லா காரியங்களையும் இந்த காபத்துல்லாவை கட்டும்போது இவரும் சேர்ந்து கூடமாட சேர்ந்து இந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த காபாவை கட்டியிருக்கிறாரு முகமது நபியை. ஏன் கட்டினா சட்டம் வரல. சட்டங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு சட்டம் வரும்போது அதுலேருந்து விலகிக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த ஆயிஷா திருமணத்தை தான் கேள்வியாக கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. முகமது நபி சிறுமியை திருமணம் பண்ணான்னு தெரியுமே. நான் கேட்குறேன், இப்படி சிறுமி திருமணம் என்பது இன்றைக்கி நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம்ல, இப்படியான ஒரு விஷயமாக இருந்தால் அதை வச்சு அன்றைக்கி எல்லாரும் அவர்கிட்ட போயிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஒருத்தரும் போகல, எல்லாம் வந்து கூட்டம். ஏன்னா சமூக நடைமுறையாக இருந்து சமூக நடைமுறை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, இறை தூதருங்கிறாரு சின்ன பிள்ளை போடுறாரு அப்படின்ற மாட்டாங்க. இல்ல நான் கேட்கறது நபிகள் நாயகத்துக்கு அது தவறுன்னு தெரியலையா உங்களுக்கு? அவங்களே தெரியும், அவங்களே சொல்றாங்க ஜிப்ரீல் அலை வந்து கொடுக்கல, இறைவன்ட்டு கட்டளை வரலைங்கிற மாதிரி நீங்க சொன்னாலுமே அவரு ஒரு பக்குவப்பட்ட மனிதரா இருக்காரு, சின்ன வயசுலயே வணிக அறிவு பெற்றவரா இருக்கிறாரு, அவர் எல்லாரும் விரும்பக்கூடியவரா இருக்கிறாரு, மனிதாபிமானியா இருக்கிறாரு. இவர் நபிகளாவதற்கு முன்பே அவருடைய குணநலன்கள், அவருடைய இளமை பருவம், அறிவுக்குரிமை குறித்து நிறைய பேசுறாங்க. நான் எப்படிங்க என் வயசுக்கு ஒரு 5 வயசு குழந்தைய நிக்கா பண்றேன், என்ன பாய் பேசுறீங்க அப்படின்னு அவர் மறுக்கலையா? இல்லை, ஏன்னு கேட்டால் திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் சேருவாங்க இல்லையா, அதுக்கு தான் அந்த பருவம் அடைஞ்சதுக்கு பார்க்கணும். ஸோ பேசி வைக்கிறது தானே. பேசி வச்சுக்கிட்டோம், கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது நீங்கள் எல்லாம் தோன்றணும். அப்படி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 வயசு பிள்ளையோட தாம்பத்தியமாக பண்ணார், தாம்பத்தியம் பண்ணலை. அவங்க பருவம்லாம் அடைஞ்ச பிறகு மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க வந்து இணைஞ்சாங்க. அப்போ பார்க்க தேவையில்லை. அப்போ இது வந்து இயல்பில் தோன்றாது. அக்ரிமெண்ட் பண்ணுறது தானே. இந்த அக்ரிமெண்ட்டே செய்யக்கூடாதுங்கிறது வந்து இறைவன் சொல்லி தான் அறிய முடியும். இப்போ மனித பார்வையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசி வைக்கிறாங்களே சில குடும்பங்களில் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தவனை இந்த பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளைன்னு பேசி வச்சு 20 வருஷம் பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. பேசி வைப்பது என்பது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பது தான் பொதுவான புரிதலாக இருக்கும். நபிகள் நாயகத்துக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுங்கிறது அந்த வழக்கத்திலே இல்லாத ஒன்றாக இருந்தால் அதை சொல்லியே பெரிய ஒரு எதிர்ப்பு காட்டி நிறைய பேர் வெளியேறி இருப்பாங்க, அல்லது புதுசாக வராமையாச்சும் இருப்பாங்க. நாளுக்கு நாள் மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு கூட. ஏன்னு கேட்டால் எல்லாரும் நானும் சரி நீனும் சரி அவர் செஞ்சார், இதில் என்னடா இருக்குன்ற மாதிரி அப்படி தான். அப்போ அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அப்போ கூட அவர் சிந்திச்சிருப்பாரு. ஆயிஷா பருவமடைந்து அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நபிகளாரை ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா நபிகளார் அதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கூட தெளிவாக சொல்லிட்டாரு. தடை செய்யப்பட்டது, தடை செஞ்சாச்சு. யாருமே அதுக்கு பிறகு பண்ணக்கூட நபின்னு இந்த திருமண சட்டத்தை சொல்லும்போது 2 கண்டிஷன் தான். ஒன்று கடுமையான உடன்படிக்கை, 2வது கன்னி விதவை, 2 தான். 2 பேரும் சம்மதம் பெறணும். சம்மதம் எப்படி பெறணும்? சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் செல்லாது அப்படிங்கிற இந்த பெண் உரிமையை பேணக்கூடிய வகையில் அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த ஆயிஷா திருமணத்தை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு. அது போக நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க வந்து இன்னொரு 9 திருமணம் பண்ணாங்க. இது இந்த மக்காவில் இருந்தது போக இன்னொரு 9 திருமணம் பண்ணாங்க. அந்த 9 பேருமே 9ல் அந்த உமருடைய மகள் ஹப்சாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நபியோட வயசு கூட்டினவங்க. முகமது நபியை விட ஒரு ஆயிஷாவை தவிர்த்து எல்லாருமே, ஆயிஷாவை தவிர்த்து இந்த உமருடைய மகள் ஹப்சா அவரும் இந்த மாதிரி கேட்பாரு, எனக்கு உங்களுக்கும் திருமண சம்பந்தம் இருக்கணும்னு கேட்பாரு. அவருடைய மகள் வந்து விதவையாக இருப்பாங்க, இளம் விதவையாக இருப்பாங்க. இளம் இன்னொரு கல்யாணம் பண்ணி கணவனை இழந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க நபியோட வயசு கம்மி, இல்லை சின்ன பிள்ளை கிடையாது. நபியோட வயசு இவங்களுக்கு ஒரு 55 வயசுன்னு வைங்களேன். மதீனாவுக்கு போகிற கட்டத்தில் 55 வயசு. மற்ற மனைவிமாரெலாம் 56 வயசு 57 வயசுங்கிற மனைவிமாராக இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அவர் 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு பெண்ணோட வாழ்ந்துருக்கிறாரு, ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கிறார். அந்த மக்கள்கிட்ட வந்து ஒழுக்கத்தை தான் சொல்லி அவர் நான் இறை தூதர்பார். ஏன்டா 40 வருஷம் உங்களோட வாழ்ந்துருக்கிறேனே, என்னை நீங்கள் பார்க்கலையா, என்கிட்ட ஏதாவது தப்பை கண்டிங்களா, நான் வந்து என்னை இறை தூதர் நான் சொல்கிறத என்னை ஆய்வு செய்யுங்கன்றே சொல்லுவார்.
சொல்லுவார்னு குரான், நீ சொல்லுன்னு குரான்ல இருக்கு. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி அந்த மக்கள்கிட்ட சொல்லி நீ வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு குரானில் இருக்குது. அப்போ அவர் அந்த 50 வயசு வரைக்கும் தான் அதெல்லாம் தேடுவான் ஒரு மனுஷன். 50 வயசு வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இருக்கு. அந்த மாதிரி அது காசு பணம் புழங்குற பெரிய பணக்கார ஊரில் அவர் தான். மக்காவுல பெரிய பணக்காரர் முகமது நபி தான். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் 25 வயசுக்கு பிறகு தாறுமாறா பணம் குளிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் சம்பாதிச்சது. மனைவி ஹதீஜா பெரிய செல்வ சீமாட்டி, அவர்கள் மூலமா வந்த செல்வம். அவங்க கிட்ட ஒரு வேலை பார்த்தாருல, வேலை பார்க்குறாரு. அது கணக்காராவோ கணக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தில் கூட சரக்கு கொண்டு போய் பார்த்து தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அறிவை பார்த்து தான் வியந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இவர் அதற்கு ஒரு காம நோக்கம், இது எதுக்கு பண்ணாருன்னு ரெண்டாவது சொல்கிறேன். வயசை விட கூட பண்ணியிருக்கும் பொழுது இது கண்டிப்பாக இந்த வேற மேட்டருக்கு கிடையாதுங்கிறது நமக்கு ஒன்று விளங்குது. ரெண்டாவது, அவர் மக்காவில் வந்து இந்த வசதியாக இருந்த நேரத்தில் வந்து எல்லாருமே 10 பஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அவரும் அதை சேர்ந்து பண்ணால் அது ஒரு விகாரமாக கூட எடுக்க மாட்டாங்க. அவருக்கு நாட்டம் இருக்கலை, அந்த ஒரு விஷயம். அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த 40 வயசுக்கு ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 39 வயசுகளில் எல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு துறவு மாதிரி நிலைக்கு வந்து மலைக்கு போயிடுறாரு தவம் இருக்கிறதுக்கு. இருக்கிற அந்த மனைவியோட சந்தோஷமாக இருக்காமல் ஹிராங்கிற மலையில் அப்போ இருக்கும்போது தான் இறைவனுடைய தூதரை நியமிக்கப்படுவார். ஓதுவீராகண்டு நம்ம ஜிப்ரீல் வருவாருங்கிற நாங்கள் நம்புகிறோம்ல. அதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டால், டெய்லி வந்து போய் என்ன செய்வார், மலையில் தங்கிடுவார், குகையில் பல மாதங்கள் தங்கிடுவார். அதுக்குரிய காய்ந்த ரொட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தங்கிடுவார். அது முடிஞ்சோன்னு மறுபடியும் வருவார், மறுபடியும் ரெடி பண்ணிட்டு போயிடுவார். அப்போ இந்த இருக்கிற மனைவியுடைய 40 வயசுலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தானே. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வயசில் கூட இருக்கிற ஒரு மனைவியோடைய ஒரு வாழலை. அதில் இல்லை ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தேடனை, இங்கே தப்பான கொள்கைகள் இருக்கிறாங்க, இது கல் மண்ணெலாம் கடவுளாக இருக்க முடியாது, வேறு ஒன்று ஏதோ இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு அவர் தவம் இருக்க போயிட்டார். அப்போ அதெல்லாம் பார்க்கையில் வந்து அந்த நாட்டம் வந்து இல்லாத ஒரு அடிப்படையில் அவர் இருந்தாருங்கிறது அதிலிருந்து வழங்குகிறது. அதுபோக மதீனாவில் போய் இப்படி திருமணம் பண்ணார் இல்லையா, அந்த திருமணம் பண்ணும்போது அதை அவர் காம நோக்கத்துக்கு அந்த மாதிரி பண்ணார்னு வைங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவர் ராஜா, இவர் ஒரு சக்கரவர்த்தி, மதீனாவில் இவர் சக்கரவர்த்தி ஆகிட்டார், அதிபர் ஆகிட்டார். அதிபரான பிறகு எல்லா அதிபர்களும் அரண்மனையை கட்டுவாங்க, அந்த புறத்தை கட்டுக்கிடுவாங்க, அந்த ஒரு கணக்கு வழக்கம் வச்சுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் அவர் வச்சுக்கிறல ஒரு குடிசை தான் அவருடைய மனைவிமாருக்கு வச்சு கொடுத்தது. என்னன்னு கேட்டால், ஒரு 10க்கு 10 குடிசை, ஆளுக்கு ஒரு குடிசை தான். அந்த குடிசையில் தான் வாழ வச்சுருந்தார். அப்போ குடிசையில் இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கிடையாது, பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு அது கூட இருக்காது, தண்ணியை குடிச்சிக்கிடுவார். வீட்டில் போய் சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்பார், இல்லைன்னா நோம்பாளியாக இருக்கேன்பார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் உள்ளவனா தான் நல்லா திம்பான். அதாவது இந்த காமத்துக்கு உள்ள ஆட்களாக இருந்தால் வகை வகையான சாப்பாடே ரொம்ப எளிமையாக தான் இருக்குமோ. சாப்பாடு இருக்காது. எளிமைன்னு சொன்னால் அவர் அந்த ஆட்சிக்கு வந்தவொன்னு என்ன செய்கிறாருன்னா ஒரு உத்தரவு போடுறார். இன்னையிலேருந்து ஒரு மன்னர் தான், அடிப்படையில் மன்னர் தானே. மன்னரில் உத்தரவு என்ன போடுறாருன்னு கேட்டால், நானும் என் குடும்பத்தாரும் என் சந்ததிகளில் யாரும் அரசு நிதியை பெறக்கூடாது, ஹராம்ட்டார். அப்போ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, அவர் தொடமாட்டார். கஜானாவில் பணம் நிரம்பி வழியுது. அவங்க பேரப்புள்ள வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துருவார், அந்த மலையாக கூச்சி போட்டு வச்சுருப்பாங்க, ஜக்காத்துன்னு சொல்லி கொண்டாந்து அது ஏழைக்கு விநியோகிக்கிறதுக்காக வேண்டி. அதுலேருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு பேரன் எடுத்து வாயில் வச்சுருவார். அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து வாய்க்குள்ளே விரலை விட்டு அதை துப்பு வச்சு, இது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா, இதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தார் வந்து அந்த ஜக்காத்து வாங்கக்கூடாது. நான் நபி பரம்பரைன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அவன் ஜக்காத்து வாங்கவே கூடாது. ஓகே ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சதுனால அவர் ஒரு 100 ஆடு கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருந்தார். அந்த ஆட்டு பண்ணையில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பெரிய ஆடை எடுத்து என்ன செய்வார், அதை விற்று அதை செலவுக்கு வச்சுக்கிடுவார். ஒரு 100 ஆடு இருக்கும்போது ஏதாவது டெய்லி ஒரு 2 குட்டி போட்டுட்டு இருக்கும்ல, ஒரு குட்டி போட்டால் ஒரு பெரிய ஆடை எடுத்துக்கிடுவார். தன் வருமானத்துக்காக வேண்டி வந்து இந்த மக்கள் காணிக்கையை கொண்டு வாழாமல் தன்னுடைய உழைப்பில் வாழணும் என்பதற்காக வேண்டி. அது மாதிரி ஹைபருங்கிறதுல ஒரு பேரிச்சமர தோட்டம் ஒன்று இந்த போர்க்களத்தில் வரும்போது பிரித்து கொடுப்பாங்கல்ல, அதை ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இவருக்கும் சில ஒரு நிலப்பரப்பு கிடைக்குது, அதுலேருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம். இதுதான் அவர் குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு விஷயம். அப்போ இந்த உணவை சாப்பிடக்கூடிய நிலையில் தனக்கு தானே ஆக்கி கொண்டு அவர் நினைச்சா சாப்பிடலாம், யாருமே கேட்க போகிறது இல்லை. அவர் ஜக்காத்துன்னு சொல்லி வர்றவங்களுக்குலாம் ஒட்டகமாக கொடுப்பாரு. நீ ஒட்டகம் நிறைய அளவுக்கு ஒரு எளிமையாக தான் வாழ்ந்துருக்கு, எளிமையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும். இப்படி ஒருத்தர் வந்து எப்படி இந்த காமம் உள்ளவர்களும் நல்லா திங்கோடு செய்வாங்க, நல்லா திம்பாங்க, சோக்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் விரும்பலை. அவர் எதுக்கு இது செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், எல்லா மனைவியரும் வந்து இந்த கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்வாங்கன்னா
நீங்கள் எங்களுக்கு தருகிற வாழ்வாதாரம் போதலை, எங்களுக்கு அதிகமாக தரணும்னு ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி இந்த மனைவிமார்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகத்துக்கு ஒரு இறைவன்றது கட்டளை வந்துடும், நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு மனைவியாக இருக்கிறாந்தா மறுமைக்காக வேண்டி வர்றாந்தா வாங்க, இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி எண்ணத்துக்கு வருவீர்களே ஆனால் இப்போ சொல்லுங்கள், உங்களை அனைவரும் நான் விடுவிச்சிடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படி குர்ஆனில் இருக்குது. அப்படியே எல்லா மனைவியும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு மனைவியாக இருப்பது வந்து இந்த உலகத்தில் சொகுசு சந்தோஷத்துக்கு கிடையாது. இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தை வந்து என்னையை பற்றி தான் எல்லோரும் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து பாதி வாழ்க்கை வீட்டில் உள்ள வாழ்க்கை, பாதி வாழ்க்கை தான் வெளியே உள்ள வாழ்க்கை. வெளியே உள்ள வாழ்க்கையை தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நான் வீட்டில் என்ன மாதிரி நடந்து கொண்டேன் என்பது மனைவியருக்கு தான் தெரியும். அந்த நிறைய மனைவிகள் இருந்தால் தான் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் வெளியே வரும். நபிகள் நாயகத்தினுடைய பல வீடுகளில் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி தூங்குவாங்க, அப்போ என்னென்னலாம் பேசுவாங்கங்கிற விஷயங்கள்லாம் நபியின் மனைவியர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த செய்திகளை வெளி உலகத்து செய்தியை சொல்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்குள் நடக்கிற செய்திகளை சொல்வதற்கு வந்து அதுக்கு ஏற்றவராக ஒரு பெண்ணு தான் இருக்கணும். அந்த பெண்ணை சும்மா கொண்டு வச்சுக்கிட்டோம்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க, அந்த பெண்ணு வந்து வப்பாட்டின்றாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக சட்டப்படி மனைவின்னு ஆக்கி கொண்டு அதுலேயும் இந்த காம உணர்வு இல்லைன்னு காட்டுவதற்காக தன்னை விட வயசு மூத்தவராக இருப்பதோடு அவங்களுடைய கணவர்மார்கள் பெரிய தியாகம் செஞ்சவங்களா இருப்பாங்க. எத்தனை குழந்தைங்க நபிகளாக இருக்கு? நபிகள் நாயகத்துக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளைங்க தான். ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்து இறந்துருச்சு. அவங்க ஹதிஜாக்கு போயெல்லாம் பிறக்கல, ஹதிஜாக்கு மட்டும்தான், முதல் மனைவிக்கு மட்டும்தான் பிள்ளைகளை, வேற மனைவிமாருக்கு பிள்ளைகள்லாம் கிடையாது. பெரும்பாலும் விதவைகள் அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணி, எல்லாம் விதவைகள் தான். விதவைனால ஒரு 2 கணவன் 3 கணவனுக்கு வாக்கப்பட்ட விதைகள்லாம் இருந்தாங்க விதவைங்கிறதுல. அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணத்தில் எதுக்கு பண்ணாங்கன்னு கேட்டால், இது இல்லைன்னு குர்ஆனில் சொல்லுது. நீ அந்த சொகுசுக்கெல்லாம் இங்கே வராதிய, ஒரு பெண்ணை அத்தனை விரும்புவாங்க, நகை நட்டு அப்படி சொகுசாக இருக்கத்தான் விரும்புவாங்க. அதுக்கு இங்கே இடம் கிடையாது. நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் இருக்கிறதா இருந்தால் எனக்கு மனைவியாக இருங்க, எனக்கு என்ன ஏறுமோ அதுதான் நான் தருவேன், மார்க்கத்துக்காகத்தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த மனைவியிட்ட சொல்லி எல்லாருமே நினைஞ்சிட்டாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு மனைவியாக இருந்துடுறோம், எங்களுக்கு இது துன்யா உலகத்து வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறத வாங்கி கொண்டு வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு செஞ்சவராக இருந்தாரையானால் அது வந்து வயசு கிளம்பெண்கள்ல எல்லாம் சாதாரண கல்யாணம் பண்ணலாம், அந்த காலத்தில் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, அப்படி யாரையுமே பண்ணலை. அப்போ அது அந்த வாழ்க்கையை நாடவே மாட்டாங்கல்ல, இல்லற வாழ்க்கையெல்லாம் அத்து போயிருப்பாங்கல்ல, அப்படியானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களும் யாராக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மார்க்கத்துக்கு அபிசினியா ஹிஜ்ரத் பண்ணி போனவங்க, அவங்களும் இதே நோக்கத்துக்காக இருக்கிறாங்க. பேணுவாங்க. ஒரு மனைவி 2 மனைவி இருந்தாங்க, சராசரி குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற பெண்கள் இல்லை, யாருமே. இவரோட போனா நம்ம ஒரு இருக்கிறதையும் இழந்து இதை பத்தி பேசணும், வாழ்க்கைக்காக இருக்கணும் நினைக்கிற ஆட்களா பார்த்தா திருமணம் பண்ணிருக்காரு. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, 1-2 மனைவி மாத்திரம் இருந்தாங்கன்னு வைங்களேன், கூட குறைய பொய்யா கூட சொல்லி விட்டுறலாம் இஸ்லாத்தின் பேர்ல. முகமது நபி சொன்னாங்க, முகமது நபி சொன்னாங்க, நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படி மனைவிகள் வர்றாங்க. மொத்தம் வந்து 9 மனைவியர்கள், அவங்களுக்கு 9 மனைவியரும் ஒரு கட்டத்தில் இருந்தாங்க. 2 மனைவி இறந்துட்டாங்கல்ல, முதல்ல ஹதிஜா ஒன்று இறந்துட்டாங்க. இருந்தது ஒரு டைமில் வந்து 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த 9 மனைவியரில் வந்து 2 பேர், ஒருத்தர் ஆயிஷா வந்து அது கன்னியாக இருந்து அந்த கல்யாணம் பண்ணவங்க, இன்னொன்று ஹப்சாங்கிறவங்க இவங்களோட கொஞ்சம் வயசு கம்மி, அவங்களும் விதவை தான். பாக்கி எல்லாருமே அவங்களோட மூத்த வயசுக்காரங்க தான். அந்த மூத்த வயசுக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன வழங்கணும்னா, இது அந்த மக்கள் அப்படி எப்படி நினைச்சிருப்பாங்க, நபிகள் நான் ஏற்றுக்கிட்டால வந்து ஒருத்தனை நமக்குலாம் 4 ஒரு 9 கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னு யாராவது வெறுத்தாங்களா? அவங்களுக்கு தெரியுது இது கல்யாணம் பண்ணி. அது நபியோட இது வந்து இது கொஞ்சம் விதி விலக்கு. இது இஸ்லாத்துல யாரும் 9 கிடையாது. அதை கிளாரிஃபை எதுக்கு அந்த விதி விலக்குன்னு கேட்டால், நபியுடைய வாழ்க்கை வந்து உள்ளும் புறமும் மக்களுக்கு போய் சேரணும். அதுக்காண்டி உள்ளது சேர்வாதான் மனைவி மூலமாக தான் சேரும். 1-2 மனைவி இருந்து சிலது மறந்துடுவாங்க, கூட குறைய சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது தப்பான மார்க்கம் வந்து சேர்ந்துடும். நபி எப்படி செஞ்சாங்கன்னு அவங்க ஒரு போட்டி பகமையில் ஒரு வெறுப்பில் முன்ன பின்ன சொல்லிட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு சரியான செய்தி வராமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், இஸ்லாத்தில் அவங்களுக்கு மட்டும் உனக்கு மட்டும் அனுமதித்திருக்கிறோம்னு சொல்வது அதுக்காகத்தான். நபிகளுக்கு மட்டும் இஸ்லாத்துல அந்த அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக அனுமதிக்கப்படும். ஆமாம், அப்படியே இருக்குது. வேற எந்த நபிக்கும் இப்படி கிடையாது. இல்லை, எந்த நபிக்கும் இல்லை. மற்ற நபிகளா 1 மனைவி 2 மனைவி தான். மற்ற நபிகளை பற்றி சொல்லப்படல. இவர் சமுதாயத்துக்கு இல்லைன்னா நபிக்கு உள்ள மாதிரி அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற லிமிட் இருக்கத்தான் செய்யுது.
அப்போ இது இந்த இன்னொரு என்னன்னு கேட்டால் அந்த 9, 10 ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாதுங்க, சாத்தியமே படாது. ஸோ அந்த நோக்கத்துக்காக 12, 9 பண்ண முடியாது, அது பண்ணவே முடியாது. அதனால ஆனால் பார்க்குறவங்களுக்கு அந்த இஸ்லாமிய அந்த அடிப்படைகள் விளங்காதவங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஏன்னா எங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நாங்கள் புரிந்து கொண்டதில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பெரியவங்கன்னா, அவர் காம உணர்வு உள்ளவளாக இருந்தார் என்பதை தீர்மானிக்கிறது அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். வாழ்ந்த ஒருத்தருக்கும் இதை ஒரு விமர்சனம் ஆக்கலை, அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஆனால் நபிகளை விமர்சிக்கும் போது எவ்வளோ காம வெறி பற்றியா, 5 வயசு குழந்தை அப்படி ஒருத்தன் கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு எதிரி கூட அன்னைக்கு சொல்லலை. அன்னைக்கு அவர் கொல்லணும் நின்ற ஒரு எதிரி கூட அந்த விமர்சனத்தை அவங்க சொல்லவே இல்லை. அப்படின்னா அது தெரியுது இவர் அதுக்கு பண்ணலை, இவர் அதெல்லாம் கடந்த வர வாழ்ந்தார், நம்ம கண்ணு முன்னாடி அந்த வாழ்ந்தார், அவருக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இல்லைங்கிறது எல்லா எதிரிகளும் விளங்கி வச்சதுனால தான் எதிரிகள் யாரும் இப்போ இவங்க பேசுகிற மாதிரி பேசுனதில்லை. யார் பேச அருகதை படைச்சவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறவங்க தான். கண்ணு முன்னாடி அவரை பார்க்கும்போது என்னடா இது ஒரு பொங்கலையாக கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவன் தான் எடை போடுறவன். அவன் எதிரிகளும் எடை போடுறான், இவர் அப்படி ஆள் இல்லை, கொள்கையை தான் ஒரு கடவுள் 2 அதைத்தான் அவன் விமர்சித்தானே தவிர இதை கை வைக்கவே இல்லை. நபிகள் நாயகத்துடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அவன் கை வைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் அதுக்கு பண்ணலை, அப்படியான ஆள் கிடையாது அவர். கண்டிப்பாக நபிகள் நாயகத்தை பற்றிய இந்த விமர்சனங்கிறது தொடர்ந்து வருது பொதுவாக. அதை டெப்த்தாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது குழந்தை திருமணம், 5 வயசு குழந்தை. அப்போ இருந்த காலகட்டம் வேற, அது நபிகளே எதிர்க்கின்ற ஒரு விஷயமா மாறி போச்சு. அவருடைய திருமணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த காலகட்டம், இதுவே மறுமணம், இதையெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக அந்த காலகட்ட அரசியல், வாழ்வியல், சமூக அமைப்போடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி அதை தெளிவு பெறணுங்கிறத உங்களது பார்வையிலிருந்து மக்களுக்கு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப நன்றி.